நம்ம ஜெபிக்கலாமா? வேலை இல்லையா? உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படும். பிஸ்னஸில் தடை நீங்கி வழி உண்டாகும். திருமண காரியத்தில் தடை நீங்கும், காரியமாய்க்கும். கர்ப்பத்தின் கனி காரியத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்களா? எல்லாத்தையும் பொய்யாக்கும்படி உங்களுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஐயோ, இந்த வியாதி வந்துட்டு இனி அவ்வளோதான், சாக வரைக்கும் மாத்திரை மருந்து தான் சொல்கிறாங்களா? ஆண்டவருடைய ஒரு தொடுதல் எல்லா சூழ்நிலையை மாற்றி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து விடும். நம்ம ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படி ஜெபிக்க போகிறேன். இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது என்று நீங்கள் விசுவாசிங்க, நான் விசுவாசிக்கிறேன். உங்கள்கிட்ட பேசும்போது என் உள்ளத்தில் களி கூறுதல், இந்த வாக்குத்தத்தை எனக்கும் உரியது, எனக்கும் இந்த மாதிரி அற்புதம் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? முடிந்த முழங்கால் படியிடுங்க, கை கூப்பி கொள்ளுங்க, ஆண்டோடைய முகத்தை பாருங்க, அல்லது உங்களுடைய வலது கரத்தை நீட்டிக்கொள்ளுங்க, டிவிக்கு நேராக கரத்தை நீட்டிக்கொள்ளுங்க. உங்களோட இணைந்து ஒருமனப்பட்டு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டோடைய வல்லம் உங்களுக்குள்ளே இறங்கும், அற்புதம் உங்களுக்கு நடக்கும், அந்த பயம் உங்களை விட்டு விலகும். ஒரு அற்புதத்தை காண்பீங்க. தகப்பனே, அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். நீர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதிருங்கள் என்று சொன்னீரே. யார் யார் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறார்களோ, எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பயத்தை கடிந்து புறப்படுத்துகிறேன். பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் என்று கடிந்து கொள்கிறேன். சூழ்நிலைகளை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், தடைகளை குறித்த பயம், எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகட்டும். உம்முடைய ஜனங்கள் தைரியமாயிருக்கும்படி கர்த்தர் பலப்படுத்தும். எல்லா பயத்தை நீர் விலக்கி போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்திற்காக தடைகளை மாற்றி கடலுக்கு நடுவே வழி திறந்த தேவன், இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக வழிகள் திறக்கப்படட்டும். படிப்பிற்காக வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். பிஸ்னஸுக்கான வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். வேலைகளுக்கான வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, காரியங்கள் வாய்க்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், குறைவுகள் நீங்கட்டும், சகல தடைகளும் மாறட்டும். இந்த மாதத்தில் அவங்க அற்புதத்தை கண்டு மகிழணும். இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றம் உண்டாக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. தகப்பனே, சத்துருக்கள், பொல்லாத சத்துருவாகிய பிசாசானவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அழிக்கும்படி வெள்ளம் போல எழும்பி வருகிற மந்திர கிரியைகள், பில்லிசனிய வல்லமைகள், சாத்தானுடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். இப்பொழுது அந்த கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும். மந்திர வல்லமைகள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தின் விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே இதோ ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. அக்னியாய் ஆவியானவர் இறங்குகிறதற்காய் நன்றி. சாத்தானுடைய கிரியைகள் எரிகிறதற்காய் ஸ்தோத்திரம். மந்திர வல்லமைகள் அழிகிறதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருவை சங்கரித்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு வழி திறக்கப்படட்டும். இதோ வியாதி உள்ள பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். ஏதோ கரத்தை நீட்டி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். இந்த மகன் மீது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். பொருளாத கேன்சர் வியாதி மறையட்டும். இயேசுவின் நாமத்தின் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். கர்ப்ப பையில் இருக்கிற கட்டி மறைந்து போகட்டும். மார்பில் இருக்கிற கட்டி மறையட்டும். இயேசுவின் நாமத்தின் கழுத்தில் இருக்கிற தைராய்டு கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தின் இந்த சகோதரிக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த சகோதரனை தொடும். ஆண்டவரே, இந்த மூக்கிலே மூச்சு விட முடியாதபடி அடைத்து கொண்டிருக்கின்ற கட்டி இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். அற்புத சுகம் உண்டாவதாக. கைகள் கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும். ஆத்திரைட்டிஸை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தின். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும். இதோ படுத்திருக்கிறவள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கால்களுக்குள் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தின். பொல்லாத சத்துருவே, பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவியே, உனக்கு விரோதமாய் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உன் கையை எடு இயேசுவின் நாமத்தின். இந்த கால்கள் பலன் கொள்ளட்டும், கைகள் பலன் கொள்ளட்டும், எழும்பி நடக்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி. சகல வியாதிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தின். இனி அவள் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்யும். கர்த்தர் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை
இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னீர். இன்றைக்கு கண்ட இந்த வியாதிகளை நீ ஒரு நாளும் காணக்கூடாது. இன்றைக்கு கண்ட இந்த சத்துருடைய கிரியைகள், எதிர்ப்புகள் இனி ஒரு நாளும் காணப்படக்கூடாது. அற்புதம் மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் நன்றி. அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய வல்லமை இறங்கினதற்காக, அற்புதம் நடந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி இந்த நாள் முதல் ஆச்சரியமான மாற்றங்களை கண்டு மகிழட்டும். உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விட்டார். எப்பொழுதே அவருடைய தொடுதலை உணர்றீங்க. எளிமை நடங்க, சரியாயிற்று. கட்டிலாம் தேடி பாருங்க, இல்லை, சுகமாகி விட்டார். நோய் மறைந்து விட்டது. இதுவரை கண்ட எகிப்தியரை, அந்த வியாதி, அந்த போராட்டத்தை இனி காண்பதில்லை. சத்துருடைய கிரியை அழிக்கப்பட்டு விட்டார். இனி ஜெயம். நல்ல துதிங்க, தினம் வேதம் வாசிங்க, வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிங்க. குடும்பமாக ஆண்டவரை துதித்து சில நிமிட நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. அவர் பெரியவர். எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் உங்களுக்காக மாற்றுவார். அவருக்கு முன்னால் எந்த வல்லமை நிற்க முடியும்? ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் பயப்படாதுங்க. இனி நான் தைரியமாக இருப்பேன். என்னை கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்து விட்டார்னு தைரியமாக சொல்லுங்கள். மகிழ்ந்துருங்க. அற்புதத்தை காண்பீங்க. இன்றைக்கே காண்பீங்க. தினந்தோறும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடப்பதை காண்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக, இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நானும் ஜெபிப்பேன், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன்.